நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறவும் முடியாது, கர்த்தருக்கென்று நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கையில் ஒரு கேமரா இருக்கிறது, ஒரு ஃபோன் இருக்கிறதுங்கிறதுக்காக இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்கிறாங்கல்ல ஆட்கள். சொல்லுகிறவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கணும். முதல்ல அவங்க ஒரு 10 பேரையாவது கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கிறாரான்னு பாருங்களேன். கண்டிப்பாக இருக்காது. ஒரு 10 பேரை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்காரானா 10 பேரை மனம் திரும்ப இருக்காது. இவர்களுக்கு வெட்டி பொழுதுபோக்கு, ஒரு ஏளனம், ஒரு பரியாசம். இதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா கடைசி காலத்தில் நம்முடைய பந்தய பொருளை இழக்க நேரிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் மேலான காரியங்களை செய்வதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் ஊழியர்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்வாங்க. ஆனால் கடைசி காலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், சாட்சியாக இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பற்றி பேசவும் தெளிவுபடுத்தவும் தான் இந்த கூட்டம் பிரதானமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு பாடலை உங்களுக்கு பாடி கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள் நம்ம கடந்து போகிறோம். உங்கள் பாட்டு தாளில் இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த பாட்டு இருக்குது. பாட்டு புஸ்தகத்தில் என்கிட்ட பாட்டு புஸ்தகம் இல்லாதனால நம்பர் சொல்ல முடியலை. அந்த பாடல் என்னென்னா, கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. அப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் பாட்டு புஸ்தகத்தில். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. எத்தனை நம்பர்? 15, 11, 11வது நம்பர் பாட்டில் கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமக்கு வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. சமீபத்தில் நான் எழுதின ஒரு பாடல் இந்த பாடல். இதை பாடிட்டு, ஏன்னா கடைசி நாட்களில் கர்த்தருடைய படை, நீங்கள் கர்த்தருடைய படை கலங்குமா யுத்தத்தை பார்த்து? சிங்கம் பயப்படுமா எதை பார்த்தாவது? நம்மெல்லாம் சிங்க குட்டிகள், பயப்படலாமா? கர்த்தருடைய படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமக்கு வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுவது. தோற்று போவோம் என்று தெரிந்தே சாத்தான் இவ்வளோ பலமாக போராடினா கண்டிப்பாக ஜெயித்தே தீர்வோம் என்கிற நம்ம எவ்வளோ போராடணும். சாத்தானுக்கு தெரியும் நம்ம எவ்வளோதான் குட்டிக்கரணை அடித்தாலும் கடைசி ஜெயம் இயேசுவுக்கு தான். அவன் வந்தால் இயேசு தான் ஜெயிக்க போகிறாரு, நம்ம சும்மா இருப்போம்னு சொல்லி எப்போ சும்மா இருக்கிறான் பாருங்கள். சாத்தான் மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறால பார்க்கவே முடியாது. கொஞ்சம் அப்படி திரும்பினீங்கன்னா டக்குன்னு தோல்ல கை போட்டுருவான். அவ்வளவு பவர்ஃபுல்லாக அப்படி வேலை செய்கிறான். இவ்வளோக்கும் அவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோதான் ஓடினாலும் உழைத்தாலும் அலைந்தாலும் இந்த உலகத்தில் 7 வருஷம்தான் ஆட்சி பண்ண முடியும். அப்புறம் இயேசு வந்துட்டாருன்னா நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோம், நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். இது கர்த்தர் எழுதி வச்ச தீர்ப்புன்னு தெரிஞ்சாலும் அவன் நம்ம மாதிரி உட்கார்ந்து என்னத்தை செய்து என்ன நடந்து என்ன வரப்போகுது, கடைசியில் தோக்கத்தானே போகிறோன்னு உட்கார்றது இல்லை. சாத்தான் மாத்திரம் பாருங்களேன், இரவு பகலாய் வேலை செய்வான். பகலில் இரவில் எல்லா நேரம் வேலை செய்வான். தோற்று போவோம் என்று தெரிந்த அவனே இவ்வளோ வேலை செஞ்சா, ஜெயித்தே தீர்வோம் என்று தெரிந்த நம்ம எவ்வளோ வேலை செய்யணும். அதை பற்றி எழுதப்பட்டதான் ஒரு பாடல். பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஸ்கேல் F மேஜர். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை புறப்படு. இதுல வேற மாதிரி தப்பா போட்டிருக்கு. எதிரிகளை வெல்கிறார்னு போட்டிருக்கு. எதிரிகளை துரத்திடவேன்னு வரணும் இந்த இடத்துல. எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே அப்படி வரணும். இப்போ இந்த டியூன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதனால தான் உங்களுக்கு ரிதம் இல்லாம பாடணும். இப்போ நம்ம ரிதத்தோட பாட போறோம். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே,
நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கடலில் வழி திறக்குது, மலைகள் விலகி நிற்குது, தேவப்படை முன் செல்லுது. கடலில் வழி திறக்குது, மலைகள் விலகி நிற்குது, தேவப்படை முன் செல்லுது. அடைத்து நின்ற அலங்கங்கள் தகர்ந்து விழுந்து ஒளியுது, ஆரவார கோஷம் எழும்புது. அடைத்து நின்ற அலங்கங்கள் தகர்ந்து விழுந்து ஒளியுது, ஆரவார கோஷம் எழும்புது. கர்த்தர் முன்னே செல்கிறார், யுத்தத்திலே வெல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார், யுத்தத்திலே வெல்கிறார். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவப்படையின் வேட்டை துவங்குது. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவப்படையின் வேட்டை துவங்குது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. கண் திறக்கும் கர்த்தர் உண்டு, இருளில் கூட வெற்றி உண்டு. கண் திறக்கும் கர்த்தர் உண்டு, அதனால் இருளில் கூட வெற்றி உண்டு. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. வரும் சிங்கங்கள் சிதறி திரும்பி ஓடுது, தேவப்படை துரத்தி விரட்டுது. சீறி வரும் சிங்கங்கள் சிதறி திரும்பி ஓடுது, தேவப்படை துரத்தி விரட்டுது. பாதாளத்தின் ஆவிகள் ஒளிந்து கொள்ள இடமின்றி பாதாளத்தை திரும்பி ஓடுது. பாதாளத்தின் ஆவிகள் பதுங்கிக் கொள்ள இடமின்றி பாதாளத்தை திரும்பி ஓடுது. பலப்படுத்தும் கர்த்தர் உண்டு, எதையும் வெல்லும் துணிவு உண்டு. பலப்படுத்தும் கர்த்தர் உண்டு, அதனால் எதையும் வெல்லும்
வெல்லும் துணிவு உண்டு. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவ படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவ படை, எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவ படையின் வேட்டை துவங்குது. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவ படையின் வேட்டை துவங்குது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. கண் திறக்கும் கர்த்தர் உண்டு, இருளில் கூட வெற்றி உண்டு. கண் திறக்கும் கர்த்தர் உண்டு, அதனால் இருளில் கூட வெற்றி உண்டு. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடாது யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தர் படை கலங்கிடாது, நீங்கள் கலங்கக்கூடாது. கர்த்தருடைய படை நம்ம. உபத்திரவங்கள் வந்தாலும், எழுப்புதலுக்கு எதிரான காரியங்கள் வந்தாலும் தளர்ந்திராமல், இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட கர்த்தர் பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் தளர்ந்துடக்கூடாதான். அப்படி 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 வந்தாலும் கிளைமேக்ஸில் நமக்கு தான் ஜெயம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நமக்கு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, என்ன நடக்குமோ என்ன நடக்காதோ, 4 ஓட்டில் போயிருமோ 5 மார்க்கில் போயிருமோ, அதெல்லாம் இல்லை. நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் நடக்கும். கிளைமேக்ஸில் யாருக்கு ஜெயம்? கர்த்தருடைய ஜனம்தான் ஜெயிக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்த சில காரியங்களுடைய மிச்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம் வாழ்வது கடைசி காலம். இதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ, அவர் மேலோட்டமாக சில காரியங்களை சொன்னால் முழுசாக சொல்ல முடியாதுல்ல, அது எல்லாம் தீவிரமாக நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்த்ததை விட இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, சமுதாயம் மாறுபட்டு போயிருக்கிறத பார்க்குறோம். கற்பனையே பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. விஞ்ஞானத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, பாவம் செய்கிறதிலும் சரி, இன்னைக்கு நிறைய நவீனமான காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். மனுஷர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் அளவுக்கும் உணராதிருந்தார்கள். பாவம் செஞ்சது மாத்திரம் இல்லை, உணர்வே இருக்காதவனுக்கு. அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானா, உணர்வே இருக்காதவனுக்கு. இப்போ நமக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்கும்? சில கர்த்தருடைய பிள்ளைகளை கூட பாருங்கள், உணர்வே இருக்காதவனுக்கு. உணர்வை அற்றுப்போக பண்ணுவதுதான் கடைசி காலத்தினுடைய மிகப்பெரிய தந்திரம். உணர்வை அற்றுப்போக வச்சிடும். நம்ம செய்கிறமே இவ்வளவு பெரிய பாவம், நம்ம சந்ததி என்னாகும், எதிர்காலம் என்ன, எதுவுமே பற்றி யோசிக்க மாட்டான். இன்றைக்கு வாழ்க்கை சுகபோகமாக இருக்கணும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். இந்த கடைசி காலத்தை எதிர்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தினுடைய சாயலோ, இந்த காலத்தினுடைய நிழலோ, இந்த காலத்தினுடைய கரையோ தங்கள் மேல் பட்டுவிடாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா இந்த
கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வந்து விடுவார். அது ஒரு குறைந்த காலம்தான் இந்த கடைசி காலம் இருக்கும். வேதத்தில் நம்ம நேற்று வாசித்தோம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில், இனி காலம் செல்லாது, இனி காலம் ரொம்ப நாள் இல்லை, ஆகவே தீர்க்க தரிசனங்களை முத்திரை போட வேண்டாம், எல்லாவற்றையும் பட்டவர்த்தமாய் அவர்களுக்கு, என் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிருங்க, ஏன்னா இனி காலம் இல்லை என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து நேற்றைய தினம் சொன்னார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் கரை தான். அதனுடைய நிழல் கூட நம்ம மேலே படாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த விதமான அபிஷேகத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஏன்னா இது நம்முடைய சுய பலத்தில் நடக்காது. சுய பலத்தில் இதெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது. அவன் எங்கிருந்தாவது உள்ளே நுழைந்து விடுகிறான். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கல்லூரியில் படித்த காலத்தில் ஒரு திரைப்படம் பார்க்கணுன்னா, ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை திரைப்படம் பார்க்கணுன்னா பிளான் பண்ணி குடும்பமாக பேசி சினிமாவுக்கு போவோமான்னு பேசி, நாங்கள் காலேஜை கட்டடிச்சு போகணுன்னா ஒரு வாரம் காஃபி டீ குடிக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கிளாஸில் பொய் சொல்லி மத்தியானம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு திரைப்படம் பார்க்கணும். ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் உட்காந்துருப்பான் முன்னால், வீட்டில் போய் சொல்லிடுவான், காலேஜில் போய் சொல்லிடுவான், பயந்து பயந்து பார்த்தோம். இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த இடத்துலையே ஒரு நாளைக்கு 18 படம் 20 படம் வந்துடுது. உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறான் 24 மணி நேரம். தலைமாட்டில் தலைக்கு கீழே ஃபோனை வச்சுருப்பாங்க. டாய்லெட் போகும்போது ஃபோனை தூக்கிட்டு போகிறான். அங்கே இதுக்கு ஃபோனுக்கு என்ன வேலை என்று தெரியவில்லை. அது ஃபோனும் கைமாத்தான் இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் செய்வதற்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருந்து